கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாப்பா, முடியல. இந்தா தாத்தா. என்ன தாத்தா இப்படி இரும்புற? ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமா? அதெல்லாம் வேணாடா கண்ணா, சுடு தண்ணியில் ஜீரகம் போட்டு குடிச்சா சரியா போயிடும். சரியா? என்ன பெருமாள்ண்ணா, வாப்பா குமார். அதெல்லாம் இருக்கட்டும். என்னன்னா 3 மாதம் வாடகையை கொடுக்கல, அதை நம்பி தான் என் குடும்பத்தை நடத்தணும். அது உனக்கும் தெரியும். எனக்கு தெரியும்ப்பா, எனக்கு உடம்பு சரியில்லை. நான் வேலைக்கு போயிட்டு வந்து உனக்கு வாடகை தரேன்ப்பா. சரி, சீக்கிரம் கொடுத்துருங்க. சரிப்பா. அண்ணா நீங்கள் பேனா பென்சில் வியாபாரம் பண்ணுறீங்கன்னு பசங்க சொன்னாங்க. நானும் உங்கள் கூட வரட்டா? டேய், நீ படிக்கிற பையன்டா. இப்போது வீட்டில் நிலைமை சரியில்லைண்ணா, அதனால ஸ்கூல் போக முடியாதுண்ணா. சரி, அப்போ ஒன்று செய். நாளை காலையில் எங்கள் வீட்டுக்கிட்ட வந்துடு. என்னண்ணா கூப்பிட்டு போட்டா? சரிப்பா குமார். ஒரு நிமிஷம். சரிப்பா. சரி கண்ணா, நாளைக்கு நம்ம சர்க்கிள்கிட்ட வந்துடு. சரியா? அண்ணா வணக்கம்ண்ணா. வாடா வாடா தம்பி, என்ன லேட் பண்ணிட்ட? அண்ணா ஒரு சின்ன வேலை இருந்துருச்சுண்ணா வீட்டில். சரி, நாளையிலேருந்து இந்த மாதிரி லேட்டெல்லாம் பண்ணக்கூடாது. சரிண்ணா. இன்னைக்கு ஒரு 50 பேனா இருக்கு, வேலையை ஆரம்பிச்சிருவோமா? வர்றா, ஒரு பேனா 3 ரூபா. நீ எவ்வளோத்துக்கு வேணாலும் விற்றுக்கோ. இந்தா, அதுக்கு மேலே உனக்கு தான். எனக்கு ஒரு பேனாக்கு 3 ரூபா கொடுத்துருப்பா. என்ன, பேனா விற்ற உடனே சாயங்காலம் கலெக்ஷன் கொடுத்துடணும். நான் இங்கே தான் இருப்பேன். போகலாமா? தம்பி கவனமாக கேளு, உனக்கு சிக்னலை பற்றி எல்லாம் சொல்லி கொடுத்துட்றேன். அங்கே பார், ரெட் சிக்னல் விழுந்து வண்டியெல்லாம் எப்படி நிற்கிது. நீ இப்போ வியாபாரத்தை ஆரம்பிச்சுக்கணும். கிரீன் சிக்னல் விழுந்த உடனே வெளியே வந்துடணும். சரிண்ணா. எல்லோ சிக்னல் விழுந்த உடனே அலர்ட் ஆகணும். சரி, இப்போ வியாபாரம் பாரு. இந்தாங்க நான் இன்னைக்கு சம்பாரிச்ச காசு. என்னடா தம்பி, முதல் நாளே 500 ரூபாய் சம்பாரிச்சிட்ட? ஆமாண்ணா. நாளைக்கு காலையில் சீக்கிரம் வந்துடு தம்பி. ஆ செலவுக்கு காசு வச்சுக்கிட்டியா? வச்சுக்கிட்டேன்.
மிச்ச காசு என்ன பண்ணலாம்? வீட்டு வாடகைக்கு வச்சுக்கோங்கண்ணா. அப்படியா? ஆண்ணா. சரி போகலாம் வா. சரிண்ணா. ரமேஷ் போகலாமா ரமேஷ்? சரி சார். சரி, வண்டி நான் ஓட்டுறேன், கொடுங்க. என்ன சார் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, வாங்க வண்டியில் சொல்கிறேன். சரி உக்காருங்க, போகலாம். நான் எதுக்கு ஹாப்பியாக இருக்கேன்னா, கன்னியாகுமரி ஷூட்டிங் கேன்சல் ஆயிடுச்சு, பாண்டிச்சேரி ஷூட்டிங்கும் கேன்சல் ஆயிடுச்சு, ஊட்டி இது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த வெயில் காலத்தில் அந்த கடல் பகுதி கிட்ட போய் ஷூட்டிங் பண்ணுறது ரொம்ப கொடுமையான விஷயம் சார். ஏன்னா ஸ்கின் எல்லாம் பர்ன் ஆகிடும். இந்த ஊட்டினா நல்லா இருக்கும், குளூராக நல்லா ஒரு 20 நாள் அங்கே இருந்தாலும் ஹாப்பியாக இருந்துட்டு ஷூட்டிங் முடிச்சுட்டு வரலாம். அதுக்கப்புறமா நாங்கள் இந்த கடல் பகுதி கன்னியாகுமரி பாண்டிச்சேரி அப்போது அங்கே போயிட்டு ஷூட்டிங் பண்ணலாம். வெயில் கம்மியாக இருக்கும், ஜாலியாக ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்துடலாம். சார் செட்டியார் ஃபோன் பண்ணிட்டு இருக்காரு சார். சரி, ஒரு நிமிஷம் வண்டி சைடில் போட்டுட்டு பேசலாம், வைங்க. இப்போ கொடுங்க, பேசலாம். ஹலோ, சொல்லுங்க சார். கொடுத்துருக்கிற டேட்டில் வந்து நடிச்சு கொடுத்துட்றேன். சார் பேனா இந்த வேணுமா ஊட்டி சார்? ஷூட்டிங் மட்டும் முடியட்டும். பேனா வேணுமா சார்? முடிச்ச உடனே டைரெக்டாக உங்ககிட்ட தான் வரேன். பேனா வேணுமா ஓகேயா? சார்? சரி சார். என்னப்பா வேணும்? சார் கம்பெனி பேனா சார். பேனா எல்லாம் வேணாப்பா, இந்தா காசு வச்சுக்கோ. சாரி சார், நான் பிச்சை எடுக்க வரல, பேனா வாங்கிக்கோங்க. என்னதான்ப்பா உன் ப்ராப்ளமு? சரி இரு, வரேன் இரு. டே தம்பி, நீ ஸ்கூலுக்கெல்லாம் போகிறது இல்லையாடா? யாரா உனக்கு இந்த வேலை கொடுத்தா? குமார் அண்ணன் சார். தம்பி, படிக்கிற வயசில் படிக்காம என்னடா பேனா வைத்துட்டு இருக்க? வீட்டில் ரொம்ப கஷ்டம்ண்ணா, அதனால படிக்க முடியல. சரி, நான் படிக்க வைக்கிறேன், நீ படிக்கிறியா? யார் அந்த குமார்? குமார் அண்ணா அங்கே இருப்பாருண்ணா. அப்படியா? தம்பி அவரை காட். வாங்க ரமேஷ்,
நீங்கள் தானா? யூரா, குமார்ன்றது நீங்கள் தானா? ஆமாம் சார், நான் தான் குமார். இந்த பையனுக்கு வேலை கொடுத்தது நீங்கள் தானா? ஆமாம் சார். சின்ன பசங்களுக்கு வேலை கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு சட்டம் இருக்குது, தெரியும்ல? தெரியும் சார். சார், இந்த பையனுக்கு அப்பா அம்மா கிடையாது, தாத்தா மட்டும்தான். தாத்தாவுக்கும் வயசாயிடுச்சு. இவன் சின்ன பையன், என்ன பண்ணுவான் சார்? சம்பாதிக்கிறதுக்கு அவனை விட்டால் அவங்க வீட்டில் யாரும் இல்லை. அரசாங்கம் அரிசி பருப்பு அது இதுன்னு இலவசமாக கொடுத்துரும். மற்ற பொருள் வாங்கிறதுக்கு காசு வேணும் இல்லை? சார், இவனோட படிப்பும் மொத்த செலவும் நானே பார்த்துக்கிறேன். சார், நீங்கள் இந்த ஒரு பையனை மட்டும் பார்க்குறீங்க. இந்த மாதிரி இன்னும் 4 பசங்க என்கிட்ட இருக்காங்க. சரி, அந்த 4 பசங்க படிப்பு செலவும் நானே பார்த்துக்கிறேன். சார், உங்களுக்கு எவ்வளோ பெரிய மனசு சார், உங்களுக்கு கையெடுத்து கும்பிடணும் சார். சார், பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க சார், நான் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை. சார், இந்த மாதிரிலாம் தேடின்னு வந்து செய்கிறீங்களே, உங்களுக்கு என்ன லாபம்? என்னது? என்ன லாபமா? சார், நான் 4 பேரை மட்டும்தான் படிக்க வைக்கிறேன். அந்த 4 பேர் 40 பேரை படிக்க வைப்பாங்க. அந்த 40 பேர் 4 லட்சத்து பேரை படிக்க வைப்பாங்க. அப்படியே வளரும் சார். சார், உங்களை மாதிரி நம்ம நாட்டில் 4 பேர் இருந்தால் போதும், நாடு எங்கேயோ போயிடும், வல்லரசை கூட மாறிடும். சார், நான் ஒரு விதையை தான் விதைக்கிறேன். அந்த விதை செடியாகி கொடியாகி மரமாகி பெரிய காடாக வளரும் சார். காடு நம்ம நாட்டுக்கு நல்லது தானே சார்? ரமேஷ், இந்த பையனை ஸ்கூலில் சேர்த்துட்டு அவங்க வீட்டு செலவு என்னென்ன இருக்குது எல்லாம் பார்த்து எல்லாம் பண்ணிடுங்க. சார், ரமேஷோட ஃபோன் நம்பர் வாங்கிக்கோங்க. மற்ற 4 பசங்க இருக்காங்களே, அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ரமேஷ்க்கு சென்ட் பண்ணுங்கள். ரமேஷ் பார்த்துப்பாரு. நம்பர் சொல்லுங்கள். 87226171. வணக்கண்ணா. வணக்கம் தம்பி, நல்லா இருக்கீங்களா? ஐயா, நல்லா இருக்கேன். என்னடா தம்பி, ஸ்கூலுக்கெல்லாம் ஒழுங்கா போறியா? சரிடா. டேய், நல்லா படிக்கணும். சரிண்ணா. தம்பி, நல்லா படித்து பெரிய ஆளாக வரணும். தாத்தாவை பார்த்துக்கோ, சரியா? ஐயா, உங்களுக்கு ஏதாவது உதவி வேணும்னா டைரெக்டாக என்ன கேளுங்க ஐயா. சரி தம்பி. சரி ஐயா, பார்த்து போங்க. ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம், அறிஞர் அண்ணா சொன்னார்.